தற்போதைய செய்தி அமெரிக்காவின் வாஷிங்டனில் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானமும் ஹெலிகாப்டரும் நடுவானில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் இதுவரை 18 பேரின் உடல்கள் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காவ்யா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவ்யா, கூடுதல் விவரங்கள். வணக்கம். அமெரிக்காவின் வாஷிங்டனில் தொடர்ந்து அங்கு அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானமும் ஹெலிகாப்டரும் நடுவானில் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 60 பேர் பயணித்திருந்த அந்த விமானத்திலிருந்து தற்போது தொடர்ந்து 18 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் வானில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவன விமானமும் ஹெலிகாப்டருடன் நேருக்கு நேர் மோதியதாக அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகமானது முன்னதாக தெரிவித்திருந்தது. ரீகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தின் 33வது ஓடுதளத்தை நோக்கி வந்து கொண்டிருந்த போது உள்ளூர் நேரப்படி இரவு 9 மணியளவில் இந்த விபத்து ஏற்பட்டதாக விமான போக்குவரத்து நிர்வாகம் வெளியிட்ட அறிக்கையில் முன்னதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து இதையடுத்து வாஷிங்டன் டிசியின் அவசர சேவை பிரிவினர் ரீகன் தேசிய விமான நிலையத்திற்கு திரண்டனர். 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உள்ளிட்டவை அங்கு தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். போடோமேக் ரிவர் பகுதியில் இந்த விமானம் நொறுங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த ஆறு வாஷிங்டன் டிசி வாயிலாக பாய்கிறது என டிசி தீயணைப்புத்துறை தெரிவித்திருந்தது. தீயை அணைப்பதற்கு உதவும் படகுகள் மூலம் விமானத்தின் பாகங்கள் தேடப்பட்டு வருவதாக அத்துறை தொடர்ந்து தனது எக்ஸ்தல பதிவில் தெரிவித்திருந்தது. பிஎஸ்ஏ ஏர்லைன்ஸ் பாம்பார்டியார் CAG 700 ரக ஜெட் விமானமானது நடுவானில் H-60 ஹெலிகாப்டருடன் ரீகன் வாஷிங்டன் தேசிய விமான நிலையத்தின் 33வது ஓடுதளத்திற்கு வந்து கொண்டிருந்த போது தொடர்ந்து இந்த விபத்தானது ஏற்பட்டிருந்தது. இந்த விமானம் கன்சானின் விசிட்டா பகுதியிலிருந்து புறப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்க விமான போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியம் விசாரணை நடத்தும் எனவும் தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த விமானத்தில் 60 பயணிகள் இருந்ததாகவும் 4 விமான பணியாளர்கள் மற்றும் ராணுவ ஹெலிகாப்டரில் 3 அமெரிக்க ராணுவ வீரர்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறாக ஏறத்தாழ 70 பேர் இந்த விமானம் ஏற்பட்ட இரு ஹெலிகாப்டர் மற்றும் தொடர்ந்து அந்த விமானத்திலும் பயணித்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. தண்ணீரில் குதித்து தேடக்கூடிய காவலர்களும் காவல் படகுகளும் உயிருடன் இருப்பவர்களை மீட்பதற்காக தண்ணீரில் தேடுதல் பணியை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த விபத்தானது அமெரிக்க அதிபர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கும் இந்த சூழலில் தொடர்ந்து அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று தற்போது தனது அலுவலகம் இருக்கக்கூடிய வெள்ளை மாளிகையில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் வெள்ளை மாளிகையிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்த ஆற்றில் இருந்து 18 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த மோசமான சம்பவம் குறித்து தனக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவசர கால உதவியை மேற்கொண்டு வரும் பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில அதே நேரத்தில் உயிர் பிழைத்துறை தேடும் பணியானதும் அந்த பகுதியில் தொடர்ந்து தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.